ஹாய், எப்படி இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமென். மறுபடியும் உங்களோடு கூட பேசுகிறதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். ஓகேங்களா? கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு வீடியோ போடும் பொழுது எனக்குள்ள ஒரு சில காரியங்கள் என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை மட்டும்தான் நான் வீடியோ போடுறேன். வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரியத்தை பேசுகிறது கிடையாது. ஏன்னா எனக்கும் எல்லாருக்கும் நேரம் பத்தாதது போல் நமக்கும் கொஞ்சம் நேரம் பத்தாதது தான். ஆனால் இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலும் அநேகமான காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிற பொழுதும் உங்களோடு கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவும் வாஞ்சிக்கிறேன். என்னுடைய செய்தியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா என்னுடைய எஃபியில் நான் போடுறதான ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் என்னுடைய யூடியூப்பினுடைய செய்திகள், என்னுடைய வெப்சைட்டில் என்னுடைய செய்திகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ஒரு காரியத்தை நான் வலியுறுத்தி கொண்டே இருப்பேன். என்ன அப்படின்னு சொன்னால், AD 70 அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு விஷயம். AD 70 அப்படின்ற காரியத்தை நான் அடிக்கடிக்கு தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறது உண்டு. AD 70னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. AD 70 அப்படின்ற ஒரு காரியத்தை நீங்கள் அடிக்கடிக்கு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி மக்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ நாள் AD 70 குறித்து உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தேன். ஏன்னா உங்களுக்கு முதல்ல அது என்னன்னு ஒரு கேள்வி வந்ததுக்கப்புறம் நான் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன், பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். அதே போல் என்னுடைய ஒரு சில அருமை சகோதரர்கள் என்னுடைய செய்தியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவங்க அந்த AD 70னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் பாஸ்டர், AD 70னா AD 70ன்றீங்களே அப்படின்னா என்ன, எங்களுக்கு தெரிய மாட்டுது, அது குறித்து நாங்கள் எங்கேயும் படித்தது இல்லையே, வேதத்துலேயும் அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் எதுவும் பார்க்கலையே, நீங்கள் வேதத்துக்கு வெளியிலிருந்து ஏதாவது எடுத்து பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் பெரும்பாலும் என்னுடைய செய்தியில் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வேதத்தை விட்டு வெளியில் எந்த காரியத்தையும் நான் எடுத்து பேசுறது கிடையாது. வேதத்தை ஒட்டின காரியத்தை மட்டுமே நம்ம எடுத்து பேசுவோம். ஸோ வேதத்தில் எது பிபிலிக்கல் இல்லையோ அந்த மாதிரியான காரியத்தை நம்ம பேசுகிறதே கிடையாது. அது நம்மளுடைய கொள்கை இல்லை. ஏன்னா அது சரியாகவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி காரியங்களை பேசுகிறது தப்புன்னு சொல்ல நீங்கள் பேசலாம். ஆனால் தியாலஜி அப்படின்னு, டாக்டரின் அப்படின்னா, உபதேசம் அப்படின்ற காரியத்தை பைபிளை பேசும்போது பைபிளை ஒட்டி சேர்ந்த காரியத்தை பேசுகிறது தான் நலமாக இருக்கும். ஸோ அதனால் பைபிளை குறித்து நான் பேசுகிற எல்லா காரியத்திலையுமே நான் பைபிளை ஒட்டுனதான காரியங்களை மட்டும்தான் பேசுகிறேன்னு தவிர வெளியிலேருந்து எந்த காரியமும் எடுத்து பேசுகிறது கிடையாது. பைபிளை என்றைக்குமே சரித்திரத்தை விட்டு நீங்கள் பிரிக்க முடியாது. பைபிளுக்கு 2-3 விஷயத்தோட ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. நான் அதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா சரித்திரம், இந்த சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் இதெல்லாம் வந்து பைபிளை பிரிக்கவே முடியாது. சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ்லாம் அதெல்லாம் நீங்கள் பின்னாடி பார்த்துங்க, பின்னாடி சொந்தமாக படிச்சிங்க. ஆனால் சரித்திரத்தை குறித்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த புதிய உடன்படிக்கையிலே சொல்லி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா சரித்திரம் புரியலைன்னா புதிய உடன்படிக்கை புரியாது. புதிய உடன்படிக்கை உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இன்னைக்கு ஏன் புதிய உடன்படிக்கை புரியலைன்னா சரித்திரம் நமக்கு விளங்காததுனால தான். சரித்திரம் நமக்கு விளங்கி இருந்துச்சுன்னா புதிய உடன்படிக்கை புரியுறது நமக்கு ரொம்ப ஈஸி. தமிழர்களுக்கு தமிழர்களுடைய சரித்திரம் தெரியறது ரொம்ப அபூர்வம். நாம் நம்மளுடைய சரித்திரத்தை தொலைச்சிட்டோம். ஆதலால் யூதர்களுடைய சரித்திரமும் ரோமர்களுடைய சரித்திரமும் அந்த இஸ்ரவேல் நாட்டை சுற்றி இருக்கிறதான நாடுகளுடைய சரித்திரத்தையும் நாம் அறிஞ்சிருக்கிறது கூடுற காரியமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ AD 70 அப்படின்னு சொல்லப்படுகிறதான அது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் தேசம் ரோமர்களாலே அழிக்கப்பட்டதான ஒரு சம்பவம் தான் AD 70, கிபி 70, கிறிஸ்துவுக்கு பிறகு 70வது வருஷத்திலே சம்பவித்ததான ஒரு விஷயம். அதுதான் AD 70 அப்படின்ற ஒரு நிகழ்வு. இது சரித்திரபூர்வமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த சரித்திரத்தின் நிகழ்வுக்கும் நம்ம பேசுகிற அநேகமான சத்தியத்திற்கும், அதாவது புதிய உடன்படிக்கையை AD 70 இல்லாமல் பெஸ்ட்டாக பிரசங்கம் பண்ண முடியாது. பிரசங்கம் பண்ணியிருக்கலாம் இவ்வளோ நாள், ஆனால்
அதை அந்த அளவுக்கு நீங்கள் உள்வாங்கி நிஜமாகவே பெஸ்ட்டாக பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் AD 70 அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா AD 70 தான் புதிய உடன்படிக்கைக்கு ஒரு சேர்க்கிறதான ஒரு விஷயம். பவுல் AD 70க்கு முன்னுக்கு பிரசங்கம் பண்ணார். வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா காரியமும் AD 70க்கு முன்பாகவே வேதாகமம் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. ஸோ வேதத்தில் வந்து AD 70 குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது காரியங்கள். அந்த AD 70 என்பது ஏதோ புதிய உடன்படிக்கையில் மட்டும் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படல. பழைய உடன்படிக்கையில் தானியேல் காலத்திலேயே இது வந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டதான நிகழ்வு தான் அந்த AD 70. இந்த AD 70 காரியத்திற்காக தான், இந்த AD 70 சம்பவத்திற்காக தான் ஒட்டுமொத்த யூதர்களும் காத்து கொண்டிருந்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த AD 70 என்பது ஒரு மிகப்பெரிய சரித்திரம் உண்மை வாய்ந்ததான ஒரு சம்பவம். AD 70ஐயும் பைபிளையும் நீங்கள் பிரிக்க முடியாது. பவுல் சொன்ன காரியங்கள், பேதுரு சொன்ன காரியங்கள், அப்போஸ்தலர்கள் சொன்ன காரியங்கள், தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்கள், இயேசு சொன்ன காரியங்கள், இது எல்லாம் AD 70 தான் நிறைவேறுது. புதிய உடன்படிக்கைக்கு பங்குள்ளவராய் இருக்கிற நாம, புறஜாதியா இருக்கிற நாமும் எப்பொழுது தேவன் தங்குகிற ஆலயமாய் மாறணும் அப்படின்னு சொன்னா AD 70க்கு பிறகு அப்பொழுதுதான் நடந்தது. AD 70 யூத கோயில் இடிக்கப்பட்டதுக்கு பிரகாரமாய் அப்புறம் AD 70 கிபி 70 யூதனுடைய கோயில் இடிக்கப்பட்டதுக்கு அப்புறமாய் தேவன் கட்டிடத்தின் ஆலயத்திலே, கல்லினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தங்காம அந்த ஆலயத்தை அழித்து போட்டு அவர் மனிதன் என்கிற ஆலயத்துக்குள்ள வந்து தங்கினதான நிகழ்வு தான் AD 70. ஸோ AD 70 அப்படின்றது ரொம்ப உங்களுக்கு வந்து எளிதாய் சொல்லணும்னா பழைய உடன்படிக்கையின் ஒரு முடிவு, புதிய உடன்படிக்கையின் ஆரம்பம். இதுதான் AD 70. இன்னைக்கு நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறதுனாலே புதிய உடன்படிக்கை குறித்து உங்களுக்கு நான் பேசணும் அப்படின்னு சொன்னா AD 70 ரொம்ப முக்கியம். AD 70 இல்லாம புதிய உடன்படிக்கை பிரசங்கம் பண்ண முடியாதா? பிரசங்கம் பண்ணலாம். ஆனா யாருக்கோ சொன்ன காரியத்தை கொண்டு உங்களுக்கு சொன்னது போல எடுத்துக்கொண்டு நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம். அப்படி பண்ணலாமே தவிர, ஆனால் அதிக திட்டவட்டமாய் நீங்கள் உறுதியாய் பிரசங்கம் பண்ணுகிறது கூடாத காரியம். ஆனால் AD 70 சம்பவத்தை நீங்கள் அறிந்திருப்பீங்கன்னு சொன்னால், அது என்ன நிகழ்வு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறது ரொம்ப 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 எளிது. இதுதான் உண்மை. இன்னைக்கு பைபிள் படிக்கும் பொழுது நமக்கு பைபிள் ஏன் விளங்க மாட்டுது அப்படின்னு சொன்னால், நம்ம AD 70 குறித்து அறிந்தில்லாததுனால தான். சரித்திரத்தின் உண்மையை நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது உங்களுக்கு பைபிள் ரொம்ப தெளிவாய் புரியும். நான் எப்பொழுதுமே சொல்லுகிறது போல, வேதத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு சரித்திரத்தின் பின்னணியம் தெரியணும், வேதம் எழுதப்பட்டதனுடைய பின்னணியம் தெரியணும், யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு தெரியணும். இந்த மாதிரியான காரியங்கள் தெரியல அப்படின்னு சொன்னா வேதத்தை நீங்கள் முறையாய் வாசிக்கவோ முறையாய் புரிந்து கொள்ளவோ உங்களால் கூடாது. மாறாக நீங்க உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க எதையாவது பிரசங்கம் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? ஸோ தயவு செஞ்சு வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்க சரித்திரத்தின் உண்மைகளை தெரிந்து கொண்டு, சரித்திரத்தின் நிகழ்வுகளை தெரிந்து கொண்டு நீங்கள் வாசிக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்மளுடைய தமிழர்களுடைய பிரச்சனை என்ன அப்படி சொன்னா, முழங்காலுக்கும் முட்டிக்கும் சம்பந்தம் இல்லாம முடிச்சு போடுறது தான். புரியுதுங்களா? முழங்காலுக்கும் முட்டிக்கும் சம்பந்தம் இல்லாமல் முடிச்சு போடுறது தான் நம்மளுடைய தமிழர்களுடைய பிரச்சனையே. இப்போ இவங்களுக்கு எந்த மேட்ரு தெரியலனாலும் ஏதோ ஒரு வசனத்தை ஏதோ ஒரு வசனத்தோடு கூட இணைச்சி இவங்களே ஒரு காரியத்தை பேசி முடிச்சிருவாங்க. ஆனால் அது ரொம்ப தவறு. நீங்கள் பின்னணியம் தெரியாமல் பிரசங்கம் பண்ணுறதுனாலே நீங்கள் ஏதோ ஒரு மிகப்பெரியதான ஒரு ஓட்டையை விட்டுருவீங்க. உங்களுடைய பிரசங்கத்திலையும் சரி, உங்களுடைய செய்தியிலும் சரி, உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா வந்து பட்ரு தடவுனீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும்.
அந்த வசனம் அது சொல்லலாம், ஆனால் நீங்கள் ஏதோ போட்டு ஒன்று கொஞ்சம் உழப்பி வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த சரித்திரத்தின் உண்மைகள் தெரிந்திருக்கும் பொழுது தான் AD 70 என்ன அப்படின்றது நீங்கள் அறிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு மேட்ரு என்னானே புரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்புன்னு அநேகமான இடத்துல பிரசங்கம் பண்ணார். யாரை பார்த்து பிரசங்கம் பண்ணார்னா, இந்த யூத மதத்தில் வாழ்ந்து கொண்டிருந்ததான பிரதான ஆசாரியர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து என்ன செஞ்சாரு? பிரசங்கம் பண்ணார். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? விளங்குதுங்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு அப்படின்னு பிரசங்கம் பண்ண எல்லா இடத்துலையுமே, ஆக்கினை வருது அப்படின்னு சொல்லப்பட்ட எல்லா இடத்துலையுமே, நியாய தீர்ப்பு வருது அப்படின்னு சொல்லப்பட்ட எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு சபை போதகர்களும் சுயநீதியாய் வாழுகிற மக்களும் இன்றைக்கு அதை யாருக்கு பயன்படுத்துவாங்கன்னா, இன்றைக்கு டிசிப்ளின் வாய்ஸ் யார் சரியாக வாழலையோ, யார் அவங்க ஒரு தேவன் ஒரு ஒழுங்கின் எல்லையை வச்சிருக்கிறார், அந்த எல்லையை யார் அடையாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த காரியம் நடக்க போகிறது அப்படின்ற மாதிரி, கடைசி காலத்தில் நடக்க போகிறது அப்படின்ற மாதிரி பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் அது மேட்ரு கிடையாது. புரியுதுங்களா? ஸோ AD 70 அப்படின்றதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், எருசலேமுடைய ஆலயம் கிபி 70வது வருஷம் இடிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுக்கு சம்பவிக்க போகிறதான நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு யார் மூலமாய் அவர்கள் மேலே வரப்போகுது அப்படி சொன்னால், ரோமர்களுடைய மூலமாய். இதுதான் சின்ன டெஃபினேஷன். ஸோ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களை எருசலேமில் அவங்க அந்த ஆலயத்தை சுற்றி வாழ்வாங்க. அந்த ஆலயத்தின் சடங்கு சம்பிரதாயங்களை கட்டி பிடிச்சி அதோடு கூட புரளுவாங்க. ஸோ எருசலேமை ரோமர்கள் அழிக்கக்கூடிய ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இவங்க அந்த ஆலயம் இடிக்கப்படும் பொழுது அழிக்கப்படும் பொழுது இவர்களையும் ரோமர்கள் அழிப்பாங்க, இவங்க மரிப்பாங்க. இதுதான் நியாய தீர்ப்பு. இதுதான் த டே ஆஃப் லார்ட் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்படுகிறது. இதுதான் தேவனுடைய வருகை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இயேசு போயிட்டு நான் மறுபடியும் வருவேன்னு சொன்னார் இல்லையா, இதுதான் அதனுடைய வருகை. அந்த வருகை தான் இவர்களுக்கு நியாய தீர்ப்பாய் அமைந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இயேசு போய் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொன்னதுல புறஜாதிகளுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் தங்கி இருக்கிறது எப்பொழுது வந்து தங்கினார்னா, அந்த ஆலயம் இடிக்கப்பட்டதுக்கு பிறப்பாடு பழைய உடன்படிக்கை முற்றிலுமாய் இந்த உலகத்திலிருந்து அகற்றப்பட்டது. பழைய உடன்படிக்கை முற்றிலுமாய் அகற்றப்பட்டதுக்கு அப்புறமாக சிலுவையிலே ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருந்ததான அந்த புதிய உடன்படிக்கை முழுமையாக இந்த உலகத்திலே எல்லா மக்களுக்கும் கட்டவிழ்க்கப்படுகிறது. யூதர்களோடு தேவன் உண்டு பண்ணினதான் அந்த புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஈவாய் கொடுக்கிறார். அதுதான் AD 70. அதுதான் கிபி 70ல நடந்துச்சு. ஸோ இந்த நீங்கள் தேவன் இயேசு சொல்லும் பொழுது இந்த அவருடைய சுவிசேஷத்தை தான் பார்த்தீங்கன்னா மத்திய 24வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வருகை, அவருடைய வருகை வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆலயம் இடிக்கப்படும். ஆலயம் இடிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், உலகத்திற்கு ஒரு முடிவு வரும். உலகம் என்பது அந்த இடத்துல தமிழில் வேதம் எழுதப்படவில்லை. வேதம் கிரீக்க மொழியிலும் எபிரேயர் மொழியிலும் எழுதப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியில் அந்த இடத்துக்கு ஏயோன் அப்படின்னு சொல்லி பெயர். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படின்னு இருக்கும், AGE அப்படின்னு சொல்லியிருக்கோம். வயதை குறிக்கிற மாதிரி, காலத்தை குறிக்கிற மாதிரி அங்கே எழுதியிருப்பாங்க. அது தமிழிலே யுகம் என்று அழைக்கப்படுகிறது தான் சரியான ஒரு வார்த்தை. யுகம் என்பது ஒரு காலத்துக்கு உட்பட்டது. அதாவது பழைய உடன்படிக்கை என்கிற அந்த காலம் முடிவுக்கு வருகிறதான நேரம் தான் அது. ஸோ எப்பொழுது ஆலயம் இடிக்கப்படுகிறதோ பழைய உடன்படிக்கை ஒரு முடிவுக்கு வருகிறதுன்னு அர்த்தம். ஸோ பழைய உடன்படிக்கை ஒரு முடிவுக்கு வரும் பொழுது, அது எபிரேயர் 8:13 நம்ம வாசிக்கும் பொழுது, அது உருவு தெரியாமல் அழிந்து போகும் பொழுது புதிய உடன்படிக்கை முழுமையாக என்ன செய்யுது? நிரப்புகிறது. இது உங்களுக்கு முதல் தடவை கேட்டிங்கன்னா புதுசாக இருக்கலாம், என்ன அவர் வேறு மாதிரி இன்னும் மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. தொடர்ந்து AD 70 குறித்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச போகிறேன். நீங்கள் தொடர்ந்து கேட்கும் பொழுது உங்களுக்கு காரியம் விளங்கும்.
ஸோ இப்போதைக்கு ஏடி 70னா என்ன அப்படின்றத மட்டும் உங்களுக்கு ஒரு சாம்பிள் சொல்லியிருக்கிறேன். அதாவது தேவாலயம் இடிக்கப்படுகிற அந்த நிகழ்வு தான் ஏடி 70. நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள் ஏடி 70 என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏடி 70லே ஜோசிஃபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான யூதர் ஹிஸ்டரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டோரியன் ஒருத்தர் இருக்கிறார், ஜூயிஷ் ஹிஸ்டோரியன் ஒருத்தர் இருக்கிறாரு. யூத சரித்திரத்தை எழுதினவர் 1ஆவது நூற்றாண்டில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் ஜோசபஸ். அவருடைய புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவாக தெரியும். நான் என்னுடைய ஃபேஸ்புக்கினுடைய பேஜில் ரோம யூத போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலையும், அதுக்கப்புறம் எருசலேமுடைய முற்றுகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலையும் தமிழில் போட்டிருக்கிறேன். இது தமிழில் எங்கே கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு கிடைச்சதான சாஸ் எடுத்து நான் தமிழில் போட்டிருக்கிறேன். இங்கிலீஷில் நிறைய இருக்குது. நீங்கள் கிண்டல்லாம் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணி ஜோசபஸினுடைய புத்தகத்தை வாங்கி படிக்க முடியும். அப்படி தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படின்றவங்க என்னுடைய ஃபேஸ்புக்கில் போயிட்டு நீங்கள் மகேஸ்வரன் ஷாலோம் அப்படின்ற அந்த ஐடிக்குள்ளே போயிட்டு ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னுடைய ஆர்டிக்கல் உள்ளுக்கு இருக்கும். அதை திறந்து நீங்கள் படிங்க. என்னுடைய நண்பர் மூலமா அவர் விசேஷமாக செய்து அவருடைய பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கிறதான காரியம் அதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து இந்த ஏடி 70 குறித்து நான் பேச போகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கேளுங்க. ஏடி 70 அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் என்னுடைய பிரசங்கம் உங்களுக்கு புரியக்கூடியதான வாய்ப்பு ரொம்ப நல்லா பிரகாசமாக இருக்குது. ஸோ இல்லைனா ஏடி 70னா என்ன 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 அப்படின்னு பார்த்து நீங்கள் குழம்பி கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ தயவாய் வீடியோவை பாருங்கள். ஏடி 70 அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுங்க. கூகுள் பண்ணி பாருங்கள், சரித்திரத்தை கொஞ்சம் போய் பாருங்கள். ஏடி 70னா கிபி 70னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிபி 70 என்பது எருசலேமுடைய ஆலயம் இடிக்கப்படுகிறதான ஒரு நிகழ்வு. எருசலேமுடைய ஆலயம் இடிக்கப்படும் பொழுது பழைய உடன்படிக்கை என்பது ஒரு முடிவுக்கு வரணும். பழைய உடன்படிக்கை முடிவுக்கு வரும் பொழுது புதிய உடன்படிக்கை பிரதானமாக எல்லா மக்களுக்கும் அது ஒரு வாய்க்கால அமையும். அதுதான் ஏடி 70. சரிங்களா? ஸோ மறந்துடாதீங்க, கண்டிப்பாக இந்த செய்தியை கேளுங்க. பின்னாடிலாம் கொஞ்சம் நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்திருக்கும். நடந்து போயிருப்பாங்க. ஸோ மதத்தின் போதகராக இருக்கும்போது நமக்கு கோபம் வரும். ஸோ நம்ம உறவின் போதகராக இருக்கிறதுனால நமக்கு அது மேட்ரு கிடையாது. ஒருத்தார் இல்லை, ஒரு குடும்பமே நடந்து போனாலும் ஒரு ஊரே நடந்து போனாலும் பிரசங்கம் பண்ணுறதை நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம். அவன் ஸோ கர்த்தர் நல்லவர், அது உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ உறவின் தேவன் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் கோச்சிக்க மாட்டார். நீங்களும் கோச்சிக்காதீங்க. ஸோ கர்த்தர் நல்லவர். ஸோ கேளுங்க. கேட்டு உங்களோட கேள்வி ஏதாவது இருந்துச்சுனாக்கா எனக்கு எப்போது மாதிரி போஸ்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்த வீடியோவாக காத்துருங்க. ஏடி 70 அடுத்த தொடக்கத்தை உங்களோட கூட பேசுகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.